வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஐ அம் காட் அப்படின்ற கன்னட மூவி. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் கலந்த சீரியல் கில்லர் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்துல ரெண்டு வித்தியாசமான கதைகளை பேரலா காட்டுவாங்க. ஒரு கதை அப்படின்றது ஒரு சீரியல் கில்லரோட கதை. ஆக்சுவலா சிட்டிக்குள்ள நிறைய இளம் பெண்களை வந்து கொடூரமா, அதாவது எரிச்சு கொலை பண்றது அப்படின்ற மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கான் ஒரு சீரியல் கில்லர். அவன் யாரு, அவனை எப்படி போலீஸ் ட்ராக் பண்றாங்க அப்படின்றது ஒரு தனி கதை. அப்படியே பேரலா வந்து இன்னொரு ரொமான்ஸ் ஸ்டோரி ஒண்ணு காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோவோட கதை. ஹீரோ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு அண்ட் ஹீரோயினை வெறித்தனமா காதலிக்கிறாரு. அந்த காதல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, அண்ட் இந்த ரெண்டு கதைகளுக்குமான கனெக்ஷன் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி இது ரிசால்வ் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான லேயர்ஸ், அது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ண அந்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு வித்தியாசமான பேரலல் ஸ்கிரீன் பிளேல வந்து இதை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு இந்த படத்தோட ட்விஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த காரணங்கள் என்ன அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தாங்க. பட் என்னதான் சொன்னாலும் அந்த காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கன்வின்சிங்கான ஒரு ரீசன் கிடையாது. கண்டிப்பா வந்து மாரலி தப்பான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த கதையை கொண்டு போன விதம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சில டீவியேஷன்ஸ் அப்படின்றதுமே இந்த கதையில ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் லாஜிக்கலா டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆடா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு நீட்டான த்ரில்லரா தான் அந்த படம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரா ஒன்னு ரெண்டு அடல்ட் சீன்ஸ் இருக்கு அண்ட் கொஞ்சம் கோரியான காட்சிகள் இருக்கு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.